நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில, இறுதி வாக்காளர் பட்டியல தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இப்படி இவங்க வெளியிட்ட இந்த வாக்காளர் பட்டியல்ல, ஒவ்வொரு தொகுதியிலயும் எவ்வளவு பேர் வாக்களிக்க போறாங்க, அதுல எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு 3ஆம் பாலினத்தினர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக அதிகப்படியான வாக்காளர்கள கொண்ட ஒரு தொகுதி அப்படின்னா, அது நம்ம சென்னையில இருக்கிற ஷோலிங்கநல்லூர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வில்லிவாக்கம் போன்ற தொகுதிகள் மிகப்பெரிய தொகுதிகளா இருந்து வந்த நிலையில, இப்ப முதல் இடத்த ஷோலிங்கநல்லூர் புடிச்சிருக்கு. இப்படி மிகப்பெரிய தொகுதியா உருவாகியிருக்கிற சோழிங்கநல்லூர்ல எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 7,00,000 பேர் இருக்காங்க. 6,90,000 ஆட் அப்படின்ற மாரி இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 7,00,000 பேர் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 பேர் ஆண்கள், ஒரு 3,00,000 பேர் பெண்கள். இதோட சேர்த்து 3ஆம் பாலினத்தார் ஒரு 130 பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் அப்படின்ற தகவல படிக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவலையா இருந்தது. எதனால இந்த கவலை வந்திருக்கும் அப்படின்னு நீங்க யூகிச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க வெளியிட்ட இந்த வாக்காளர் பட்டியல்ல இருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சென்னை நகர்ல ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் அதிகம். சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 57,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல 29,00,000 பேர் பெண்கள், 27,00,000 பேர் ஆண்கள். 3ஆம் பாலினத்தவர்கள் ஒரு 1000 பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் சிட்டி அப்படின்னா சென்னை தான். ஸோ சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அப்படின்றது ஆப்வியஸான விஷயம். 2வது இடத்துல கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்கள் இருக்கு. 57,00,000 வாக்காளர்களுடன் நம்ம சென்னை முதல் இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல மதுரையானது இருக்கு. கிட்டத்தட்ட மதுரையில 32,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் 3ஆம் இடத்துல இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 25,00,000 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரியுது. இதைத் தொடர்ந்து திருச்சியில ஒரு 21,00,000மும், நாகப்பட்டினத்துல ஒரு 15,00,000மும், கன்னியாகுமரியில ஒரு 12,00,000 கிட்டத்தட்ட ஒரு 13,00,000 பேர் வாக்களிக்க இருக்காங்க. இன் டோட்டல் 2026ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுல நடைபெறவிருக்கும் தேர்தல்ல எவ்வளவு எலிஜிபிள் வோட்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6,35,00,000 பேர் எலிஜிபிள் வோட்டர்ஸா இருக்காங்க. இதுல ஆண்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா ஒரு 3,11,00,000 பேர் எலிஜிபிள் வோட்டர்ஸா இருக்காங்க. பெண்கள பொறுத்தவரையில ஒரு 3,24,00,000 பேரும், 3ஆம் பாலினத்தார் ஒரு 9,000 பேரும் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுது. நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவிலான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.